எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவாஸ் திகிர் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சூரியன் உதிக்கும் நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் ஜும்மா நாளாகும். அதிகாலையில் ஜும்மா பள்ளிக்கு வருபவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அடுத்து வருபவருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கடுத்து வருபவருக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கடுத்து வருபவருக்கு ஒரு முட்டை கொடுத்த நன்மை கிடைக்கும். இமாம் மிம்பரை நெருங்கிவிட்டால் நன்மைகளை பதிவு செய்யும் வானவர்கள் நன்மைகளை பதிவு செய்யும் ஏட்டை சுருட்டிவிட்டு ஹுத்பா ஓதுவதை செவிசாய்க்க முனைந்து விடுகின்றனர். ஜும்மா நாளன்று நாம் அதிகமாக ஸலவாத் ஓதினால் அதிக நன்மைகள் ஏற்படும், பர்க்கத்துண்டாகும், நம் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். ஒரு அடியான் என் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். வியாழக்கிழமை மகரிப் தொழுகையிலிருந்து வெள்ளிக்கிழமை அசர் தொழுகை வரை நாம் கேட்கப்படும் துவாக்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டு உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை நாளன்று எந்த நேரம் என்று சரியாக ஹதீஸ்களில் குறிப்பிடவில்லை. ஆகவே நாம் அன்று அதிகமாக தொழுது அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். அந்த நாளில் எந்த நேரத்திலும் நாம் துவா கேட்டு வர வேண்டும். அந்த நாளில் நாம் கேட்கும் துவா உடனே நிறைவேறும். வீட்டில் பெண்கள் அதிகமாக திகிர்களும் ஓதி, ஸலவாத்தும் ஓதி, திருக்குரானும் ஓதி தொழுது அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். கடன், துன்பம், கவலை அனைத்தும் நீங்கும். ஜும்மா நாளன்று நாம் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் திகிர் அதிகமாக ஓதி வர வேண்டும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது மிகவும் சிறந்ததாகும். ஜும்மா தொழுகை முடித்துவிட்டு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இந்த திகிரை அதிகமாக ஓதி வந்தால் நம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். இந்த திகிரின் பொருள் அல்லாஹ்வே அவனுடைய புகழை கொண்டு தூய்மையானவன், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று அர்த்தம். தினசரி இந்த திகிரை காலை தொழுகை முடித்துவிட்டு ஓதி வந்தால் மிகவும் சிறந்ததாகும். தஹஜ்ஜுடைய நேரத்திலும் இந்த திகிரை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யலாம். மிகவும் சிறப்புக்குரிய திகிராகும் இது. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன்.